ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புக் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் ஒரு 3 புக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஆஃபரில் வாங்கினேன், எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு புக் மட்டும் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என் பையனுக்கு. அதை மட்டும் எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் மேத்தமெட்டிக்ஸு. இது வந்து புக் 3. அதாவது இதில் வந்து புக் 5 புக்ஸ் இருக்குது. ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் 5 புக்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மென்டல் மேக்ஸ் அப்படிங்கு அது கூட புக் நம்பர் 3 வாங்கியிருக்கேன். அவர் வந்து 3rd ஸ்டாண்டர்டுங்கிறதுனால புக் நம்பர் 3 வாங்கியிருக்கேன். 5 இதில் கூட 5. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து லாஜிக்கல் ரீசனிங் சொல்லி இது ஒரு பிரைன் டீசர் மாதிரி. இது வந்து 6 புக்ஸ் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 3 புக்கு எப்படி வாங்கினா எங்கேருந்து வாங்கினேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் மேத்தமெட்டிக்ஸ். இது எல்லா புக்குமே வந்து நான் எந்த ஆப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன்னா பெகாசஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து நான் ஒரு ஆஃபர் இருக்கும் போது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 60 ருபீஸ் ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு ஆஃபரில் வந்து இது 40 ருபீஸ்ன்னு கிடச்சிது பர் புக்கு. ஆனால் லாஜிக்கல் ரீசனிங்ஸ் மட்டும் 90 ருபீஸு. இது வந்து 60 ருபீஸ்ன்னு கிடச்சிது. ஏன்னா இந்த லாஜிக்கல் ரீசனிங்க்கு எல்லா புக்ஸுமே 90 ருபீஸ் தான், 60 ருபீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்த லாஜிக்கல் ரீசனிங் மட்டும் எல்லாமே ஃபுல்லாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். மீதி இருக்க எல்லா புக்ஸும் வந்து அவ்வளோ கலர்லாம் இல்லை. தட் மீன்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் தான், எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஸோ இது 40 ருபீஸ். ஸோ இப்போ வந்து நான் இந்த 2 புக் மட்டும் உங்களுக்கு ஒரு புக் மட்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன். டார்கெட் மேத்தமெட்டிக்ஸு. இதுக்கும் நம்ம ஸ்கூல் புக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லி முன்னாடியே கொடுத்துருக்காங்க. இது யார் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி நியூடெல்லியிலேருந்து வந்திருக்கு. பி ஜெயின் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்க மாதிரி தான் தெரியும். போக போக வந்து இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிட்வீன் நம்பர் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கிப் கவுண்டிங் 10 நம்பர் ஸ்கிப் கவுண்டிங் பண்ணுற மாதிரி 500க்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பென்சிலே ஃபஸ்ட்டு எழுத சொல்லுங்கள். ஏன்னா மிஸ்டேக் ஆகிட்டுனா அழிச்சு எழுதுனால அதனால். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் நம்பர், பிஃபோர் நம்பர். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் கவுண்டிங். இது வந்து ரொம்ப ஸ்கிப் கவுண்டிங் தானே, நம்ம புக்கில் இல்லாதான்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் எனக்கு இந்த ஸ்கிப் கவுண்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ரொம்ப ஒரு 1/2 hour ரொம்ப யோசிச்சு எழுதுனா இந்த ஸ்கிப் கவுண்டிங். ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்பவுமே ஜென்ரலாக ஸ்கிப் கவுண்டிங்னு பார்த்தா 400, 410, 420 அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இங்கே பாருங்கள் 401 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 402, 3. ஸோ இதில் வந்து 10 ஸ்கிப் கவுண்டிங் பண்ணுறது ஈஸி தான், பண்ணிடலாம். ஆனால் இது வந்து டிக்ரீஸிங் ஆர்டரில் ஸ்கிப் கவுண்டிங் பண்ணும். அதாவது 500 கொடுத்தா 50 டிக்ரீஸ் பண்ணும். ஸோ 450, 400, 350 இதுவும் ஈஸியாக இருக்குது, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து 495. இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சாங்க. 495, 445 இதுவும் பண்ணிட்டா. இப்போ 395ல் வந்து 50 ஸ்கிப் கவுண்ட் பண்ணோன்னா எப்படி பண்ணுறது? இப்போ 445லேருந்து 395 வரச்ச ஒரு இடத்துல வந்து பிரேக் வருது. இப்போ 445, 435, 425, 415, 45 அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல யோசித்து பண்ண வேண்டியதாக இருந்தது. இது கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் நான் எல்லா லைனுமே பண்ண வச்சேன். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஈவன் நம்பர், ஆட் நம்பருக்கு ஃபார்முலா ரிமெம்பர். அதாவது இது வந்து நம்ம எல்லா புக்ஸ்லையும் பார்க்க முடியாது. ஆனால் ஈவன் நம்பர், ஆட் நம்பர் ஆட் பண்ணால் என்ன வருங்கிறது ஒரு சில புக்ஸில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில புக்ஸில். இது வந்து நான் எந்த புக்லேயும் நோட் பண்ணதில்லை. இதில் நோட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஸ்கூல் புக்ஸில். ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை கொடுத்துட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அடுத்தடுத்து அவனே பண்ண சொன்னேன். ஒரு 10 எக்ஸாம்பிள் எழுத சொன்னேன், எழுதுனா. இதுவும் அவனுக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா தெரியும், ஈவன் நம்பர் எது, ஆட் நம்பர் எதுங்கிற மாதிரி சர்க்கிள் பண்ணணும், டிக் பண்ணணும், ராங் போடணும். இதெல்லாம் ஜென்ரல் காமனாக தான் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். பிளேஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. அதாவது 1s, 10s, 100s, 1000, 10,000, lakhs. இதை வந்து எது பெருசு, அதாவது இதை மூலியமாக என் பையன் என்ன கற்றுக்கிட்டான்னா 0லேருந்து 9 சிங்கிள் டிஜிட்டில் எது ஸ்மாலர், எது பிக்கர். அதே மாதிரி டபுள் டிஜிட்டில் எது ஸ்மாலர், எது கிரேட்டர்
அந்த மாதிரி அது கற்றுக்கிட்டான். அது யோசிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது, அதுக்கப்புறம் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டான். இந்த ப்ளேஸ் வேல்யூ மூலமாக தான் அதை கற்றுக்கிட்டான். ஏன்னா இங்கே லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் கிரேட்டஸ்ட் இருக்கிறதுனால அது யூஸ் ஆச்சு இந்த பேஜ். இப்போ வந்து கேட்டால் சொல்கிறான் எல்லாத்துலேயும் எப்படி எப்படி இது லார்ஜஸ்ட் நம்பர் எது, ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுங்கிறது இதை வச்சு யோசிக்க கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் இது நம்பர் நேம்ஸ் எழுதுறது. ஸோ இது 10s இது 1s இதுலாம் எழுதுறது, இதெல்லாம் நார்மல் ஸ்கூல்லே வரும். இதெல்லாம் கூட சேம் கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் அடிஷன் சப்ராக்ஷன். இந்த பேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னடா இது அடிஷன் சப்ராக்ஷனில் போய் என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக நம்ம இதில் வந்து நல்லா பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், டீப்பாக டாட் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த லைனில் எழுதணுங்கிறது கிளியராக கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸில் இந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி ஆன்சருக்கு வந்து நல்லா நீட்டாக லைன் விட்டுருக்காங்க. நம்ம ஸ்கூல் நோட்டில் என்ன பார்த்தீங்கன்னா குட்டியாக ஸ்பேஸ் இருக்கும், அதில் குழந்தைங்க வந்து எப்படி எழுதுறதுனே தெரியாமல் வெளியே வந்து அப்படிலாம் எழுதுவாங்க. இதில் அப்படி இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் கூட எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது சப்ராக்ஷனில் வந்து ஜென்ரலாக இதுதான் அந்த கான்செப்ட். இந்த சப்ராக்ஷனை விட்டுட்டு இந்த கொஷினை வந்து எப்படி கேட்கலாம், இப்படி கேட்கலாமா இல்லைனா இப்படி எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லலாமா அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இது வந்து 5th 6th வரும்னு நினைக்கிறேன். கொஷின் கேட்டுட்டு ஆன்சர் எழுதுகிற மாதிரி. ஆனால் இங்கே இதுதான் கொஷின், இந்த கொஷினுக்கு இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும், இதுதான் அந்த சப்ராக்ஷன். மூணுத்தையும் ஒரே டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ஜென்ரல் தான், இதெல்லாம் அடுத்து ஜென்ரலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன். இது வந்து நம்ம பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே சொல்லி கொடுத்துடணும்னு சொல்லி நான் யோசித்தேன். என்னென்னா இப்போ 3 × 6 வந்து 18 தான். அது எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது சும்மா இது டேபிள்ஸாக மனப்பாடம் பண்ணாமல் அது எப்படி ஃபார்ம் ஆகுறது, இப்படி கூட ஃபார்ம் ஆகலாம் இல்லை இப்படி கூட ஃபார்ம் ஆகலாங்கிற மாதிரி எந்த நம்பர் எடுத்தாலும் இப்படி ஃபார்ம் ஆகலாம் இல்லை இப்படி ஃபார்ம் ஆகலாமாங்கிறத அவங்களுக்கு டீச் பண்ணும். இப்போ எல்லா டேபிள்ஸுக்குமே பட் செகண்ட் டேபிள்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த டேபிள் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, எதனால் அந்த நம்பர் வந்திருக்குதுங்கிறது இந்த மாதிரி எழுதி காமிக்க சொல்லுங்கள். ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து எது கூடயும் 1 மல்டிப்ளை பண்ணால் எது வரும், 0 வரும், அதெல்லாம் ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான். மல்டிப்ளிகேஷன் இன்னும் அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட்டு இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். அதான் இப்போ சொன்னேன்ல நான் 2 டேபிள்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது அவங்கள எழுத சொல்லணும்னு சொல்லி. இதுதான் இதுவும் அதே தான், சேம் ஆன்சர். நீங்கள் வந்து கொஷினாக ஃபார்ம் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க ஆல்ரெடி ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதை கொஷினாக ஃபார்ம் பண்ணணும், அப்படி ஆன்சர் எழுதணும். இது டேபிள்ஸ். இது வந்து திங்க் அண்ட் ரைட்டுன்னு சொல்லி ஒரு 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை யோசிச்சு படித்து எழுதணும். அதுக்கடுத்து ஆர்டினல் நம்பர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோமன் நம்பர்ஸை வந்து இந்த மாதிரி என்னென்ன நம்பர்ஸ் அதில் இருக்குங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ரோமன் நம்பர்ஸ் வந்து மேட்ச் ஸ்டிக்ஸில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா இந்த நம்பர் ஒரு 5 நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஸ்மால் நம்பராக எழுதணும் இல்லை கிரேட்டஸ்ட் நம்பராக அந்த நம்பரை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கடுத்து டிவிஷன். இன்னும் டிவிஷன் பற்றி எதுவும் யோசிக்கல, பார்க்கல. அதுக்கடுத்து அந்த புக்கில் இருக்க மொத்தத்தையும் ஒரு சின்ன சின்ன கொஷினாக கேட்டிருக்காங்க. புக்குடைய லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கேலண்டர் பற்றி. இது வந்து சும்மா பேட்டர்ன் மேக்கிங். இது வந்து லாஸ்ட் பேஜ் வந்து கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மந்தில் வந்து எவ்வளோ புக் வந்து வாங்கியிருக்காங்க அதை வந்து இந்த மாதிரி கிராஃபாக வரைய சொல்லணும். ஓகே, இதுதான் டார்கெட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த புக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.